இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் அழகானவைதான். ஆனால் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கும் உறவு அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. ஒரு மகள் பிறக்கும்போது ஒரு பெண் மட்டும் பிறக்கவில்லை, ஒரு அப்பாவின் உயிர் புதிய உருவம் எடுக்கிறது. டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு அழுகை, அது ஒரு குழந்தையின் சத்தம் மட்டும் இல்லை, அது ஒரு அப்பாவின் வாழ்க்கையை மாற்றும் இசை. அப்பா கண்கள் கலங்கிய குரல், என் குழந்தை அவன் கையில் இருக்கும் அந்த சிறிய விரல்கள் படும்போது அவன் இதயம் நடுங்கியது. அப்பா, நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். 5 வருடங்கள் கடந்து போனது. அந்த சிறிய குழந்தை இப்போது ஒரு சின்ன தேவதை. அவள் பெயர் பிரியா. பிரியா சிரித்துக்கொண்டு, அப்பா அப்பா என்னை தூக்குங்க, அப்பா சிரித்துக்கொண்டு, என் தேவதை வாங்க. அவளுக்கு அவன் ஒரு அப்பா மட்டும் இல்லை, அவன்தான் அவளுடைய ஹீரோ, அவன்தான் அவளுடைய உலகம். பிரியா பயந்த குரலில், அப்பா எனக்கு பயமாக இருக்கிறது. அப்பா சொன்னார், எதற்கும் பயப்படாதே, நான் இங்கேயே இருக்கேன். அவள் உள்ளே போனதும் அவன் வெளியே நின்றான். 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவன் அங்கேயே நின்றான். ஏனென்றால் அவள் திரும்பி பார்த்தால் அவன் அங்கே இருக்க வேண்டும். பிரியா ஓடி வந்து, அப்பா, அந்த ஒரு அணைப்பு, அது ஒரு குழந்தையின் அன்பு மட்டும் இல்லை, ஒரு அப்பாவின் வாழ்க்கையின் அர்த்தம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. அவன் ஒரு சாதாரண கூலி வேலை செய்பவன். ஒரு நாள், இன்று வேலை இல்லை, நாளைக்கு வாங்க. அவன் கையில் பணம் இல்லை. ஆனால் வீட்டில் பிரியா, அப்பா எனக்கு இந்த டால் வேண்டும், எல்லா நண்பர்களுக்கும் இருக்கு. அவன் சிரித்தான். அப்பா, சரி, வாங்கி தருகிறேன். அவன் அந்த இரவு சாப்பிடவில்லை. ஆனால் அடுத்த நாள், அப்பா, பிரியா, இதோ உன் டால். பிரியா மகிழ்ச்சியுடன், அப்பா தேங்க்யூ. அவளுக்கு தெரியாது, அந்த டால் வாங்க அவன் தனது பசியை விற்றான். அவள் வளர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அவன் வயதாகினான். ஆனால் அவன் அன்பு மட்டும் குறையவில்லை. ஒரு நாள், பிரியா, அப்பா, நான் டாக்டர் ஆகணும், அது ஒரு பெரிய கனவு, ஒரு ஏழை அப்பாவுக்கு. ஆனால் அப்பா உறுதியுடன், நீ டாக்டர் ஆகுவாய், நான் இருக்கேன். அவன் அதிக நேரம் வேலை செய்ய ஆரம்பித்தான். காலை 6 மணி, இரவு 11 மணி சோர்வு இருந்தாலும் அவன் சிரித்தான். ஏனென்றால் அவள் கனவு அவன் கனவு இல்லை, அது அவள் கனவு. ஒரு நாள் பிரியா சோகமாக, அப்பா, எல்லோருக்கும் பைக் இருக்கு, எனக்கு இல்லை. அவன் சிரித்தான். ஆனால் அவன் இதயம் அழுதது. அவன் என்ன செய்ய போகிறான்? அவன் மகளின் கனவை எப்படி நிறைவேற்றப் போகிறான்? ஒரு அப்பா தன் மகனுக்காக எவ்வளவு தியாகம் செய்ய முடியும்? அதுதான் இந்த கதையின் அடுத்த பகுதி. ஒரு அப்பா, அவன் சோர்வடையலாம், அவன் வயதாகலாம், ஆனால் அவன் மகளுக்காக அன்பு எப்போதும் இளமையாக இருக்கும். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அந்த சின்ன தேவதை இப்போது ஒரு பெரிய பெண்ணாக மாறிக்கொண்டிருந்தாள். பிரியா இப்போது +1 படிக்கிறாள். புதிய நண்பர்கள், புதிய உலகம், புதிய கனவுகள். ஆனால் அவள் உலகத்தின் மையம் இன்னும் அவள் அப்பாதான். அப்பா, நிலா எழுந்துரு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும். பிரியா சிறு சோர்வுடன், அப்பா, இன்னும் 5 நிமிடங்கள். அவள் தூங்கும்போது கூட அவன் அவளை பார்த்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையின் அர்த்தம் அவள்தான். ஒரு நாள் பிரியா தயக்கத்துடன், அப்பா, எனக்கு ஒரு பைக் வேண்டும். அப்பா, பைக்கா? பிரியா, ஆமாப்பா, எல்லோருக்கும் இருக்கு, நான் மட்டும் பஸ்ஸில் போகிறேன், எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை குத்தியது. அவளுக்கு அது ஒரு பைக் மட்டும், ஆனால் அவனுக்கு அது முடியாத ஒரு கனவு போல. ஆனால் அப்பா சிரித்து, சரி, வாங்கி தருகிறேன். அவன் ஏற்கனவே தினமும் 15 நேரம் வேலை செய்தான். ஆனால் இப்போது
அவன் இரவு வேலை கூட செய்ய ஆரம்பித்தான். சோர்வு, வலி, பசி எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும், அப்பா, என் மகள் சோகமாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் அவன் வேலை செய்யும்போது சோர்வு பெறுகிறது. ஓய்வு எடு அப்பா, பரவாயில்லை, நான் சரி. அவன் உடல் வலித்தது. ஆனால் அவன் இதயம் இன்னும் வலிமையாக இருந்தது. பிரியா இப்போது வளர்ந்து விட்டாள். அவள் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தாள். அப்பாவுடன் பேசும் நேரம் குறைந்தது. ஒரு நாள், அப்பா, பிரியா சாப்பிட்டியா? பிரியா ஃபோன் பார்த்து கொண்டே. ஆமப்பா. அவள் கவனிக்கவில்லை அவன் கண்களில் இருக்கும் சோர்வை. அவன் கையில் இருக்கும் காயங்களை. ஒரு நாள், அப்பா, பிரியா வெளியே வா. பிரியா, என்ன அப்பா? அப்பா, இதோ உன் பைக். பிரியா அதிர்ச்சியுடன், அப்பா உண்மையா? அப்பா சிரித்து, ஆம், உனக்காக. பிரியா, தேங்க்யூ அப்பா. அந்த ஒரு அணைப்பு அவனுடைய எல்லா வலியையும் மறக்க வைத்தது. ஆனால் அவளுக்கு தெரியாது, அந்த பைக் வாங்க அவன் தனது உடல் நலத்தை தியாகம் செய்தான். ஒரு இரவு அவன் கடுமையாக இருமினான். அவன் கையில் உதிரம். அவன் பயந்தான். ஆனால் அவன் மருத்துவரிடம் போகவில்லை. ஏனென்றால் அவன் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அவள் எதிர்காலத்திற்காக. ஒரு நாள், அப்பா, பிரியா இன்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பிரியா அவசரமாக, அப்பா, நான் லேட் ஆகுது, பிறகு பேசலாம். அவன் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் ஒரு சிறிய கண்ணீர். ஒரு அப்பா எப்போதும் தனது வலியை மறைப்பான். ஏனென்றால் அவன் மகள் சிரிக்க வேண்டும். ஆனால் அவன் உடல் இப்போது அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. பிரியா அவள் அப்பாவின் தியாகத்தை உணர்வாளா? அவன் உடல்நிலை என்ன ஆகும்? அவள் கனவு அவன் உயிரை எடுத்துக்கொள்ளுமா? சில அன்புகள் சொல்லப்படாது, சில தியாகங்கள் பார்க்கப்படாது. ஆனால் அதுதான் உண்மையான அப்பாவின் அன்பு. வாழ்க்கை எப்போதும் நமக்கு முன்னறிவிப்பு கொடுக்காது. ஒரு நாள் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கண்கள் இருட்டாகின. ஃப்ரெண்ட், ஏய் என்னாச்சு? ஏய் டாக்டர், அவரை உடனே அட்மிட் பண்ணுங்க. பிரியா, ஹலோ பிரியா, உன் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். பிரியா அதிர்ச்சியுடன், என்ன சொல்கிறீங்க? அந்த ஒரு நிமிடம் அவள் உலகமே நின்றது. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவள் மனதில் ஒரு பயம் மட்டும், என் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவள் மெதுவாக அந்த ரூமுக்கு உள்ளே சென்றாள். அங்கே அவன் படுத்திருந்தான், பலவீனமாக. அவள் வாழ்நாள் முழுவதும் பார்த்த வலிமையான மனிதன் இப்போது பலவீனமாக. பிரியா அழுகையுடன், அப்பா. அவள் அவன் கையை பிடித்தாள். அவன் கையில் காயங்கள், கடின உழைப்பின் அடையாளங்கள். அவள் நினைத்தாள், அவன் சாப்பிடாமல் அவளுக்கு டால் வாங்கியது. அவன் சோர்வாக இருந்தாலும் அவளுக்கு பைக் வாங்கியது. அவன் எப்போதும் சிரித்தது அவன் வலியை மறைத்தது. பிரியா அழுகிறாள், அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. டாக்டர், நீங்கள் பேஷண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்? பிரியா, நான் அவருடைய மகள். டாக்டர், அவருடைய உடல் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அவர் அதிகமாக வேலை செய்திருக்கிறார். சரியாக சாப்பிடவில்லை. அவருக்கு சர்வர் இன்டர்னல் டேமேஜ் இருக்கு. அந்த வார்த்தைகள் அவள் இதயத்தை உடைத்தது. பிரியா அழுகிறாள், டாக்டர், அவரை காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர், நாங்கள் முயற்சி செய்கிறோம். அவள் ஹாஸ்பிட்டல் பெஞ்சில் அமர்ந்தாள். அவள் கையில் அவன் வாங்கி கொடுத்த பைக்கி. அவள் அழுதாள், பிரியா, அப்பா, நான் செல்ஃபிஷாக இருந்தேன். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்பா, நீ டாக்டர் ஆகுவாய், நான் இருக்கேன். அவன் கனவு, அவன் வாழ்க்கை, அவன் உயிர், அது எல்லாம் அவள்தான். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். பிரியா அதிர்ச்சியுடன், அப்பா, அப்பா. பிரியா, அப்பா, நீ சாப்பிட்டியா? அவன் முதல் கேள்வி. அவன் உடல்நிலை சரியில்லை. அவன் மகள் பிரியா
அழுகிறாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அப்பா, நீ நீ ஏன் அழுகிறாய்? பிரியா, நான் நல்ல மகள் இல்லை. அப்பா, நீ என் உயிர். ஒரு அப்பா அவன் இருக்கும் நேரத்திலும் கூட அவன் மகனை பற்றித்தான் நினைப்பான். ஆனால் அவன் உடல் இப்போது மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அவன் உயிர் போராடி கொண்டிருக்கிறது. பிரியா அவள் அப்பாவின் கனவை நிறைவேற்றுவாளா? அவள் வெற்றியை பார்க்க உயிருடன் இருப்பாரா? அல்லது அவன் அன்பு ஒரு நினைவாக மாறிவிடுமா? ஒரு மகள் அவள் உலகத்தை வெல்லலாம். ஆனால் அவள் அப்பாவை இழந்தால் அவள் உலகமே காலியாகிவிடும். மாதங்கள் கடந்து போனது. அப்பா மெதுவாக குணமடைந்தார். ஆனால் அவர் உடல் முன்போல வலிமையாக இல்லை. இப்போது பிரியாதான் அவரை கவனித்து கொண்டாள். பிரியா, அப்பா மெடிசன் எடுத்தீங்களா? அப்பா சிரித்து கொண்டே, ஆம் டாக்டர் மேடம். முன்பு அவன் அவளை கவனித்தான். இப்போது அவள் அவனை கவனித்தாள். வாழ்க்கை ஒரு வட்டம். பிரியா இப்போது காலேஜ் சேர்ந்தாள். அவள் கனவு டாக்டராக வேண்டும். அவள் முழு கவனமும் படிப்பில். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத விஷயங்களை தரும். ஒரு நாள் ஒரு பாய், சாரி, இது உங்கள் புக்கா? பிரியா, ஆம் தேங்க்யூ. அவன் பெயர் அருண். அவன் கண்களில் ஒரு மரியாதை, ஒரு நேர்மை. நாட்கள் கடந்து போனது. நட்பு ஆரம்பித்தது. அருண், நீ டாக்டர் ஆகணும்னு சொன்னியே, ஏன் பிரியா? என் அப்பாவுக்காக. அவர் நிறைய கஷ்டப்பட்டார். அவள் முதல் முறையாக தன் இதயத்தை யாரோ ஒருவரிடம் திறந்தாள். அருண் அவளை புரிந்து கொண்டான். அவள் வலியை, அவள் அன்பை, அவள் தியாகத்தை. ஒரு நாள் அருண், பிரியா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அவள் இதயத்தை நிறுத்தியது. அருண் தயக்கத்துடன், என் வாழ்க்கையில் என் அப்பா தான் முக்கியம் அருண், அது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உன்னை காதலிக்கிறேன். அவன் காதல் சுயநலம் இல்லாதது. அவன் காதல் அவள் அப்பாவை மதித்தது. ஒரு நாள், அப்பா, பிரியா, நீ இப்போது அதிகமாக சிரிக்கிறாய். பிரியா, அப்படியா? அப்பா, உன் வாழ்க்கையில் யாராவது ஸ்பெஷலா இருக்கிறாரா? அவள் அதிர்ந்தாள். பிரியா, அப்பா, நான் ஒருவரை விரும்புகிறேன். அவன் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவன் மகள் இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருந்தாள். அப்பா, அவன் உன்னை நன்றாக கவனிப்பானா? பிரியா, ஆம் அப்பா. அப்பா, அப்படியானால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு அப்பா அவன் மகளை இழக்க விரும்ப மாட்டான். ஆனால் அவன் மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே அவன் மகிழ்ச்சி. ஒரு பக்கம் அவள் அப்பாவின் அன்பு, மற்றொரு பக்கம் அவள் காதலனின் ஆரம்பம். வாழ்க்கை அவளை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. ஆனால் அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு இன்னும் வரவில்லை. அவள் டாக்டர் ஆகுவாளா? அவள் அப்பா அவள் வெற்றியை பார்க்க உயிருடன் இருப்பாரா? அவள் காதல் அவள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் 2 ஆண்கள் முக்கியம். ஒருவர் அவளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர். மற்றொருவர் அவளுடன் வாழ்க்கை முழுவதும் நடப்பவர். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத சோதனைகளை தரும். ஒரு நாள் பிரியா, அவள் கையில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட். அவள் கைகள் நடுங்கின. அவள் கண்களில் கண்ணீர். பிரியா, இது எப்படி நடந்தது? அந்த ரிப்போர்ட் அவள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கர்ப்பமாக இருப்பது அவளுக்கு மட்டும் இல்லை, அவள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. அவள் பயந்தாள். அவள் அப்பாவை எப்படி எதிர்கொள்வது? அவள் வாழ்க்கை முழுவதும் அவள் அப்பாவின் நம்பிக்கை. இப்போது அது உடைந்து போகுமா? அருண், பிரியா, என்னாச்சு? பிரியா அழுகிறாள். அருண், நான் பிரெக்னன்ட். அருண் ஷாக்கிங். பிரியா, அவன் கூட அதிர்ந்தான். ஆனால் அவன் காதல் உண்மையானது. அருண், பிரியா, நான் உன்னை திருமணம் செய்கிறேன். நான் உன்னை விட மாட்டேன்.
ஒரு நாள் அப்பா அந்த ரிப்போர்ட்டை பார்த்தார். அந்த ஒரு நிமிடம் அவன் இதயம் நின்றது போல. அப்பா, பிரியா, இது உண்மையா? பிரியா, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. அவன் கண்களில் கண்ணீர், கோபம் இல்லை, ஆனால் உடைந்த இதயம். அப்பா, நான் உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா? உன் வாழ்க்கை, உன் மரியாதை, என் உயிர். பிரியா, அப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அவன் காலில் விழுந்தாள். அவள் ஒரு சிறிய குழந்தை போல அழுதாள். அப்பா அழுகிறார். பிரியா, நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நிற்க முடியாது. ஏனென்றால் நீ என் உயிர். அந்த ஒரு வார்த்தை, அது ஒரு அப்பாவின் உண்மையான அன்பு. அப்பா, நீ தவறு செய்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். அருண் அவன் வீட்டிற்கு வந்தான். அருண், சார், நான் பிரியாவை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அவன் அப்பாவின் கண்களை பார்த்தான். அப்பா, நீ அவளை வாழ்நாள் முழுவதும் கவனிப்பாயா? அருண், ஆம் சார், என் உயிருடன். அப்பா, அப்படியானால் அவள் உன் பொறுப்பு. பிரியா, அப்பா, ஒரு அப்பா அவன் இதயம் உடைந்தாலும் அவன் அன்பு ஒருபோதும் உடையாது. அப்பா, பிரியா, ஒரு நாள் நீயும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகும்போது, அப்போது என் அன்பை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவள் முதல் ஹீரோ அவள் அப்பா. அவன் அவளை ஒருபோதும் விடமாட்டான்.